ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்திலே கோடான கோடி செல்வத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் விட்டு விட்டு போனாலும் நீங்கள் போகின்ற கடைசி ஊர்வலத்தில் அந்த கோடிகளில் ஒரு ரூபாய் கூட உங்களுக்கு உதவி செய்யாது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அந்த கோடியோடு சேர்த்து ஒரு விடயத்தை நீங்கள் கொடுப்பீர்கள். அதுதான் அந்த பிள்ளையை முன்னாலே வந்து உங்களுடைய ஜனாசாவுக்கு முன்னாலே வந்து நின்று என்னுடைய தந்தைக்காக நான் தொழுவிக்கின்றேன் என்று தைரியமாக மக்களிடத்திலே சொல்லிவிட்டு அந்த தொழுகைக்காக வேண்டி நின்று அந்த தொழுகையை முழுமையாக நிறைவேற்றி தன்னுடைய தந்தைக்காக வேண்டி கண்ணீர் மல்க மனமுருகி துஆ செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்காக விட்டு விட்டு போக வேண்டும் என்பார். அந்த சகோதரர்களே, பிள்ளைகளுடைய விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அந்த ஒரு விடயம்தான் நம்முடைய கபருக்கு வந்து சேரும் என்று. வலது சாலிஹும் யதுஉ பிஹா, அவருக்காக வேண்டி யதுஉ லஹு, அவருக்காக வேண்டி தன்னுடைய சாலிஹான பிள்ளைகள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அதுதான் நம்மிடத்திலே வந்து சேரும். நம்முடைய பிள்ளை கேட்கக்கூடிய முதலாவது பிரார்த்தனை என்ன? நம்மை ஜனாசாவாக தூக்கி கொண்டு வந்து மஸ்ஜிதிலே வைப்பார்களே சகோதரர்களே, அந்த நேரத்தில் நம்மை வைத்து விட்டு அவன் தொழுகை நடத்துவானே, அந்த தொழுகை நடாத்தி கொண்டிருக்கின்ற நேரத்திலே மூன்றாவது தக்பீருக்கு பின்னர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்கள், அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸ்லஹு வவஸ்ஸிஹ் முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத் வனக்கி மினல் ഖതാயா கமா நக்கைத ثوب الابيض من الدنس وابدله دارا خيرا من داره واهلا خيرا من اهله وزوجا خيرا من زوجه ادخله جنة وعيده من عذاب القبر ومن عذاب النار. தன்னுடைய தந்தைக்காக வேண்டி அந்த சபையிலே உருகி பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரே ஜீவன் நம்முடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் சகோதரர்களே. வேற யாரும் நமக்காக வேண்டி அந்த பிரார்த்தனையை மனமுருகி கேட்க மாட்டார்கள். வேணுமானால் கேட்பார்கள், மனமுருகி நமக்காக வேண்டி கேட்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு ஜனாசாவிலே 40 பேர் அல்லது 100 பேர் கலந்து கொண்டு இணை வைக்காத மக்கள் கலந்து கொண்டு இந்த பிரார்த்தனையை செய்வார்களாக இருந்தால் அந்த பரிந்துரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவே மாட்டான். என்ன பரிந்துரை? அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து இவருக்கு இரக்கம் காட்டு, வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, இவருடைய பாவங்களை அலட்சியப்படுத்தி விடு யா அல்லாஹ், வஅக்ரிம் நுஸ்லஹு, இவரை நாங்கள் இறக்கி வைக்கின்ற இந்த இடத்தை கண்ணியம் பொருந்திய ஒரு இடமாக ஆக்கி விடு யா அல்லாஹ், வவஸ்ஸிஹ் முத்கலஹு, இவர் செல்லுகின்ற இந்த இடத்தை விசாலமான ஒரு இடமாக ஆக்கி விடு யா அல்லாஹ், வக்ஸில்ஹு, இவரை கழுவி விடு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத், நல்ல தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் இவருடைய ஆன்மாவை கழுவி விடு யா அல்லாஹ், வனக்கிஹி மினல் ഖതാயா கமா நக்கைத ثوب الابيض من الدنس, ஒரு அழுக்கான ஆடையிலிருந்து ஒரு வெண்மையான ஆடை எப்படி வருமோ அது போன்று இவரை அவருடைய பாவத்திலிருந்து வெளியாக்கி விடு யா அல்லாஹ், அபதில்ஹு, இவருக்கு பகரமாக கொடுத்து விடு யா அல்லாஹ், தாரன் கைரன் மின் தாரிஹி, இந்த உலகத்திலே இருந்த வீட்டை விட ஒரு சிறந்த ஒரு வீட்டை கொடுத்து விடு யா அல்லாஹ், வஅஹ்லன் கைரன் மின் அஹ்லிஹி, இந்த உலகத்திலே இருந்த குடும்பத்தை விட ஒரு சிறந்த குடும்பத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ், வஸௌஜன் கைரன் மின் ஸௌஜிஹி, இந்த உலகத்திலே இருந்த துணையை விட ஒரு சிறந்த ஒரு துணையை கொடுத்து விடு யா அல்லாஹ், அதுகில்ஹு ஜன்னத, இவரை சொர்க்கத்துக்கு நுழைய வைத்து விடு, வஅஇதுஹு மின் அஸாபில் கபர் வ மின் அஸாபின் நார், நரகத்துடைய வேதனையை விட்டும் கபருடைய வேதனையை விட்டும் இவரை பாதுகாத்து விடு. மனமுருகி ஒவ்வொரு இடத்திலும் யா அல்லாஹ் என்னுடைய தந்தைக்கு கொடு, தந்தைக்கு கொடு, தந்தைக்கு கொடு என்று கேட்பதற்கு இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒரே ஜீவன் நம்முடைய பிள்ளைகள் தான் சகோதரர்கள். அவர்களை அது போன்று நாங்கள் வளர்த்து இருந்தால், அவர்களுக்கு பாடம் இருந்தால், நாளை நாங்கள் மரணித்து இந்த இடத்திலே ஜனாசாவாக கொண்டு வந்து நிப்பாட்டி நம்மை வைக்கின்ற நேரத்தில் அந்த இடத்திலே கொண்டு வந்து கடத்தி வைப்பார்களே சோதர்களே, அந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளை ஓதுவதற்கு தயாராக இருக்கின்றான யோசித்து பாருங்கள். வயது போன பெற்றார்கள் இருப்பீர்கள், உங்கள் மகனை கூப்பிட்டு கேளுங்கள். عليكم الليل سرمدا إلى يوم القيامة من إله غير الله يأتيكم بضياء أفلا تسمعون قل أرأيتم إن جعل الله عليكم النهار سرمدا إلى يوم القيامة من إله غير الله يأتيكم بليل تسكنون فيه أفلا تبصرون ومن رحمته جعل لكم الليل والنهار لتسكنوا فيه ولتبتغوا من فضله ولعلكم تشكرون ويوم يناديهم فيقول أين شركائي الذين كنتم تزعمون ونزعنا من كل أمة
أمة شهيدا فقلنا هاتوا برهانكم فعلموا أن الحق لله وضل عنهم ما كانوا يفترون ونزعنا من كل أمة شهيدا فقلنا هاتوا برهانكم فعلموا أن الحق لله وضل عنهم ما كانوا يفترون إن قارون كان من قوم موسى فبغى عليهم وآتيناه من الكنوز ما إن مفاتحه لتنوء بالعصبة أولي القوة إذ قال له قومه لا تفرح إن الله لا يحب الفرحين وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك ولا تبغ الفساد في الأرض إن الله لا يحب المفسدين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏக இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், நம் உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கான கடமையான ஒரு சபையிலே நானும் நீங்களும் நேர காலத்தோடு வந்து ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சபைக்கு இறைவன் என்ன கூலியை நிர்ணயித்திருக்கு, நான் அந்த கூலியை முழுமையாக எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய குத்துபாவில் இன்றைய காலத்துக்கு தேவைப்படக்கூடிய கட்டாயம் இந்த இடத்திலே யாரெல்லாம் குடும்ப தலைவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சில ஞாபகம் ஊட்டலை உங்களிடத்திலே இந்த குறுகிய நேரத்துக்குள் முன்வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் ஒரு காலம் இருந்தது, ஒரு இளைஞன் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் அவனிடத்திலே ஒரு சில தகுதிகள் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த தகுதிகள் சமூகத்தால் எதிர்பார்க்கப்பட்டதை விட அந்த தகுதிகள் அந்த இளைஞனை பெற்ற தாய் தந்தையர் மூலமாகவே எதிர்பார்க்கப்பட்டது. என்னுடைய மகன் இன்னென்ன தகுதிகளை அடைந்து விட்டான் என்றால் தான் அவனுக்கு திருமணம். அந்த தகுதிகளை பொறுத்த மட்டிலே வெறுமனே உடல் ரீதியான தகுதியை மாத்திரம் பார்க்காமல், பொருளாதார ரீதியான தகுதியை மாத்திரம் பார்க்காமல், ஒரு பெண்ணை திருமணம் முடித்து தன்னுடைய மனைவியாக்கி தன்னுடைய வீட்டிலே வைத்துக் கொள்கின்ற அளவுக்கு
ஒரு பெண்ணோடு குடும்பம் நடத்துகின்ற அளவுக்கு அந்த பெண் மூலமாக அவனுக்கென்று ஒரு வாரிசு உருவாகிவிட்டது என்று சொன்னால் அந்த வாரிசுகளை சரியான முறையிலே வளர்க்க வேண்டும் என்கின்ற அளவிலே என்னுடைய மகனுக்கு பக்குவம் வந்து விட்டதா, அவனிடத்திலே நல்ல தீர்மானங்களை எடுக்கின்ற அளவுக்கு உறுதியான ஒரு நிலைமை வந்து விட்டதா, மன ரீதியாக குடும்ப வாழ்க்கையிலே அவனுக்கு ஏற்படக்கூடிய சோர்வுகளை தாங்குகின்ற அளவுக்கு சக்தி என்னுடைய மகனுடைய உள்ளத்தில் இருக்கின்றதா என்றெல்லாம் பார்த்துத்தான் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை மாறிவிட்டது என்றால், பொருளாதாரம் வந்து விட்டதென்றால் 20 வயதாக இருந்தாலும் பரவாயில்லை, திருமணம் முடித்து கொடுத்து விடுகின்றோம். அல்லது உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு, உணர்வுகளுக்கு நாங்கள் வயப்பட்டு, பிள்ளைகளுடைய வயதை தாண்டி விட்டார்கள் என்றால் அந்த உணர்வுகளுக்கு வயப்பட்டவர்களாக நாங்கள் திருமணத்தை முடித்து கொடுக்கின்றோம். அல்லது நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது காதல் தொடர்புகளில் ஈடுபட்டு வந்து விட்டார்கள் என்றால் அந்த தொடர்பு வெளியிலே தெரிந்தால் நமக்கு அசிங்கம் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்றோம். அல்லது ஒரு தொடர்பிலே இருக்கின்றான் பிள்ளை என்றால் இன்றைய காலகட்டத்திலே தேவையில்லாத நிறைய அசம்பாவிதங்கள் நடந்ததன் பின்னால் அதையெல்லாம் மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி திருமணம் முடித்து கொடுக்கின்றார்கள். இவ்வாறு பல காரணங்களுக்காக திருமணம் முடித்து கொடுக்கின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் இன்றைய காலத்துடைய நிலைமை எப்படி மாறிவிட்டது என்றால் அன்பார்ந்த சகோதரர்களே, திருமணம் முடித்த அந்த மணமகனுக்கு அந்த மனைவியோடு எவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற பக்குவம் இல்லை என்பதனால் ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டு போகின்ற நேரத்திலே அவனுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சமாளிப்பது என்பது சம்பந்தமான ஒரு தைரியம் ஊட்டப்படவில்லை என்பதனால் சமூகத்திலே அவ்வாறான பிரச்சனைகளை கண்டு அதனுடைய அனுபவங்களை தன்னுடைய வாழ்க்கையில பெற்று இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையிலும் இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் நான் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முன் அனுபவங்களை அடுத்தவருடைய வாழ்க்கையிலிருந்து படிக்காமல் கூட தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்குள் நுழைவதனால் மனைவியோடு ஒரு சிறிய தகராறு என்றால் போகின்றது தலாக்கு என்பார்ந்த சகோதரர்களே. டிவோர்ஸ் என்கின்ற நிலைமைக்கு குடும்ப வாழ்க்கைகள் போய்விடுகின்றது. சாதாரணமாக ஒரு வருடத்துக்கு 4000 திருமணம் அளவுக்கு முஸ்லீம் சமூகத்திலே நடைபெறுகின்றதா. இவ்வாறு நடைபெறக்கூடிய திருமணங்களில் ஏறத்தாழ 3000க்கும் அதிகமான திருமணங்கள் தலாக்கிலே முடிந்து விடுகின்றதாம் புள்ளி விவரவையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. நான் சொல்லவில்லை திருமணம் முடித்தவர்கள் தலாக் விடுகின்றார்கள் என்று. வருடத்துக்கு 4000 முடிக்கின்றது என்றால் வருடத்துக்கு 3000 பிரிந்து போகின்றது என்கின்ற அளவுக்கு நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையுடைய நிலைமை மாறிவிட்டது என்பார்ந்த சகோதரர்களே. ஒரு பெண்ணிடத்தில் சில வேளைகளில் சில பெண்கள் விதவைகளாக இருக்கின்றார்கள். அந்த பெண்கள் முதலாவது தடவை விதவையாகியது அல்ல, அது 2வது 3வது தடவைகள் விதவையாக்கப்பட்ட பெண்களும் இன்றைக்கு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முதலாவது கணவனுக்கு ஒரு பிள்ளை, 2வது கணவனுக்கு ஒரு பிள்ளை, 3வது இன்னொரு கணவனுக்கு ஒரு பிள்ளை என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனைவிமார்களும் பெண்களும் இன்றைக்கு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சுயநலவாதிகளாக கணவன்மார்கள், சுயநலவாதிகளாக இருக்கக்கூடிய தந்தைமார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு சமூகம் வேறு ஒரு திசையை நோக்கி போய்கொண்டிருப்பதனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துர்பாக்கிய நிலைமை என்னென்று சொன்னால், ஏனைய சமூகங்களை நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் நாங்கள் வழிகாட்டப்பட்ட சமூகம். நாங்கள் சொல்லக்கூடாது எல்லா சமூகமும் அப்படித்தான் இருக்கின்றது, இது இன்றைக்கு காலத்திலே போகின்ற ட்ரெண்டிங் என்றெல்லாம் நாங்கள் பேசக்கூடாது. ஏனென்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஒரு குடும்ப வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை ஒரு ஆண்மகன் சமாளிக்க வேண்டும் என்பதில் நின்று வழிகாட்டி இருக்கின்றார்கள். வழிகாட்டலுக்கு உட்பட்ட ஒரு சமூகம் ஏனைய சமூகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்களும் இப்படித்தான் இருக்கின்றார்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி மாறி இருக்கின்றது என்றால், நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது சர்வசாதாரணமாக பிரிந்து போனால் இன்னொரு குடும்ப வாழ்க்கையோடு சேர்ந்து நாங்கள் போய்விடலாம், இன்னொரு பெண்ணோடு மனம் முடித்து நாங்கள் போய்விடலாம் என்பது போன்ற ஒரு மனப்பதிவு இன்றைக்கு இளைஞர்களுடைய உள்ளத்திலே இருக்கின்றது. ஒரு 35 வயது தாண்டிய ஒரு இளைஞனிடத்திலே அவன் முதலாவது திருமணத்திலே தான் இருக்கின்றானா என்கின்ற சந்தேகம் இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் வரும் என்பார்ந்த சகோதரர்கள். அப்படியான ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி மாறிவிட்டது? ஒரு காலம் இருந்தது பெற்றார்களில் இருவரும் இல்லை என்றால் அனாதைகள், தாயும் இல்லை தந்தையும் இல்லை என்றால் அனாதைகள். அப்படி ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் ஒரு சிறிது காலத்துக்கு பின்னால் எப்படி மாறியது என்று சொன்னால், தந்தை மாத்திரம் இல்லை என்றால் அனாதைகள். ஏனென்றால் நாதி இல்லாதவன் தான் அனாதை என்பதனால் தந்தை மாத்திரம் ஒருவனுக்கு இல்லை என்று சொன்னால் அவனை அனாதை என்று நாங்கள் அழைக்கலாம். அவனை கொண்டு போய் ஒரு ஓஃபனேஜிலே சேர்க்கலாம். ஓஃபனேஜிலே கூட அட்மிஷன் கொடுத்தார்கள். ஒரு காலத்திலே தாயும் தந்தையும் இல்லை என்றால் அட்மிஷன் கொடுத்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் தந்தை மாத்திரம் இல்லை என்றால் கூட அட்மிஷன் கொடுப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஓஃபனேஜினுடைய நிலைமை எப்படி மாறி
இருக்கின்றது என்றால், தாயும் உயிரோடு இருக்கின்றார், தந்தையும் உயிரோடு இருக்கின்றார், ஆனால் பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாதி இல்லாத நிலைமையிலே அடுத்தது என்னுடைய எதிர்காலம் எப்படி மாறப்போகின்றது என்பது தெரியாமல், தொழுகை இல்லாமல், வணக்கம் இல்லாமல், இஸ்லாமிய மார்க்கம் இல்லாமல், அதனுடைய விழுமியங்கள் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு உருவாகுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு காலத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பார்ந்த சோதரர்களே. அப்படி ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழலை அவதானிக்கக்கூடிய ஒரு தலைமுறையில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதனால், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள், இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு தந்தை என்கின்ற ஒரு தகுதியை அடைய வேண்டும் என்று சொன்னால், அல்லது இந்த இடத்திலே நாங்கள் ஒரு தந்தை என்கின்ற தகுதியை அடைந்திருக்கின்றோம் என்றால், நம்மிடத்திலே கட்டாயம் நாங்கள் வினவிக்கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான அம்சங்களை உங்களிடத்திலே ஞாபகப்படுத்தி விடுகின்றேன் என்பார்ந்த சோதரர்களே. இன்றைக்கு தந்தைமார்களுடைய நிலைமை எப்படி மாறி இருக்கின்றது என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்தில் ஒரு அழகான ஒரு முன்னறிவிப்பை நமக்காக வேண்டி செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து மார்க்கத்தை கற்றார்கள். சஹாபாக்கள் இருந்த ஒரு சபையில் மார்க்கத்திலே ஒரு சில கேள்விகளை கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் பதில் சொன்னார்கள். அந்த கேள்விகளிலே ஒரு கேள்விதான், எப்பொழுது மறுமை நாள் வரும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரிடத்தில் கேள்வி கேட்கப்படுகின்றதோ அதை விட கேள்வி கேட்பவருக்கு இதற்கு அதிகமான அறிவு இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்னதன் பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மறுமையுடைய அடையாளங்களை நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள். முதலாவது மறுமையுடைய அடையாளம், அது நமக்கு இந்த தலைப்புக்கு தேவைப்படக்கூடிய விடயம் என்பார்கள் சகோதரர்களே. ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே தன்னுடைய எஜமானனை ஒரு அடிமை பெண் பெற்றெடுப்பாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தன்னுடைய எஜமானனை ஒரு அடிமை பெண் பெற்றெடுப்பாள் என்று ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை இவ்வளவு காலமும் வழங்கப்படுத்தக்கூடிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் எப்படி வழங்கப்படுத்தினார்கள் என்றால், இன்றைக்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கட்டுப்படுவது கிடையாது. பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே சேர்த்து விடுகின்றார்கள். அடிமைகள் போன்று பெற்றோர்களை நடத்துகின்றார்கள் பிள்ளைகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காலம் வந்துவிட்டது பார்த்தீர்களா என்று நமக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தந்தார்கள். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு பாடசாலையிலே கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன், இந்த ஹதீஸுக்கு நான் நேரிலே கண்ட ஒரு விளக்கத்தை உங்களிடத்திலே ஒரு முறை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். சில வேளைகளில் நீங்களும் அந்த நபராக இருக்கலாம் என்பதற்காக வேண்டி சொல்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் சில பெற்றார்களை காண்கின்றோம். எப்படி தெரியுமா? பிள்ளைக்கு 1 வயது, அதாவது 1ஆம் ஆண்டு படிக்கின்றான், பிள்ளை 2ஆம் ஆண்டு படிக்கின்றான், பிள்ளை நர்சரி படிக்கின்றது. அறிஞர் பெருமக்கள் சொன்ன அந்த விளக்கம் என்ன? பிள்ளைகள் பெற்றாரை அடிமைகள் போன்று நடத்துவார்கள் என்று. நேசரி படிக்கின்ற பிள்ளைக்கு பெற்றாரை அடிமை போன்று நடத்துவதற்கு தெரியுமா என்பார்ந்த சோதரர்களே? ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றாரை அடிமை போன்று நடத்துவதாக இருந்தாலும் குறைந்தது அவனுக்கு 10 வயதாவது ஆக வேண்டுமே, ஒரு 10-12 வயதாவது ஆக வேண்டுமே. தன்னுடைய பெற்றாருக்கு ஏசுவதற்கென்றாலும் பேசுவதற்கென்றாலும் அவர்களை அடக்குவதற்கென்றாலும் அவனுக்கு ஒரு 12 வயது ஆக வேண்டும் அல்லவா? ஆனால் 4 வயது 5 வயது நிரம்பிய நர்சரியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுடைய பெற்றார்கள் வந்து அந்த பிள்ளைகள் தொடர்பாக சொல்லுகின்ற ஒரு சில விடயங்களை கேட்கின்ற நேரத்தில் அந்த பிள்ளை அடிமையாக்காமலேயே இந்த பெற்றோர்கள் அடிமையாகிவிட்டார்களோ என்று நினைக்கின்ற அளவுக்கு சில சம்பவங்களை காணலாம் என்பார்கள் சோதரர்களே. பிள்ளைகள் கூட எதிர்பார்க்காத விஷயங்களை எல்லாம் பெற்றார்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கின்றார்கள். பிள்ளைகளின் மீது அன்பு காட்டுகின்றோம் என்ற பெயரிலே அன்பை விட அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு காலத்தில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சில பெற்றார்கள் பேசுவார்கள் எப்படி என்று சொன்னால், பிள்ளைகள் கூட அடி வாங்குவதற்கு யோசிக்க மாட்டார்கள், தான் செய்த குற்றத்துக்கு தண்டனை வாங்குவதற்கு யோசிக்க மாட்டார்கள். ஆனால் அந்த பிள்ளைக்கு அந்த தண்டனையை கொடுக்கின்ற விடயத்திலே பெற்றார்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கின்றது என்பார்ந்த சகோதரர்களே. ஆனால் நாங்கள் வளருகின்ற காலத்தில் எங்களுடைய ஒரு ஆசிரியர் அடித்து விட்டார் என்றால் நாங்கள் நேரடியாக பேசி எங்களுடைய பெற்றாரிடத்திலே நாங்கள் சொல்லுவதற்கு பயப்படுவோம். சொன்னால் வீட்டிலும் சேர்த்து அடி கிடைக்கும். ஏனென்றால் விசாரிப்பார்கள், நீ என்ன செய்தாய் என்று. ஆசிரியர் என்ன செய்கிறார் என்பதை விசாரிப்பதை விட நீ என்ன செய்தாய் என்று எங்களிடத்தில் விசாரிப்பார்கள் எங்களுடைய பெற்றார்கள். நீ செய்ததுதான் தவறாக இருக்கும், ஆசிரியர்கள் மீது நீ குற்றம் சொல்ல வேண்டாம் என்று அறிவுரைகளாவது குறைந்தபட்சம் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கின்ற தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்றால், அடிச்சாரா சார், என்னுடைய பெற்றாரிடத்தை வாப்பா கிட்ட போய் சொன்ன நாளைக்கு அவர் முடிஞ்சு என்று நினைக்கின்ற அளவுக்கு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஒரு மனப்பதிவு வந்திருக்கின்றது என்றால் யோசித்து பாருங்கள் என்பாத சோதரர்களே. ஒரு தந்தையுடைய அடிமைத்தனம் எந்த அளவுக்கு இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை ஒரு ஆலிம் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும், சமூகத்துக்கு ஒரு அறிவுரை இருக்கின்றது என்பதற்காக வேண்டியதை சொல்லுகின்றேன். ஒரு பாடசாலையில அதிபர் அழைக்கின்றார் ஒரு மாணவனை. அந்த மாணவனுடைய
தலையில ஒரு பக்கம் முழுமையாக வலிக்கப்பட்டு இப்படியே இந்த பக்கத்தால் இப்படி வாழ்ந்துட்டு ஒரு ஹேர் ஸ்டைலோடு அந்த பொடியன் வாரான். அந்த பொடியனை கூப்பிட்டு கடுமையாக அந்த அதிபர் தண்டிக்கின்றார். அவனுக்கு சொல்லி விடுகின்றார், நாளைக்கு நீ வர்ற நேரத்தில் இந்த கட்டில இருந்து நீ வெளியில் வாங்கித்தான் வரணும், இல்லாட்டி ஸ்கூல் பக்கம் வரக்கூடாதுன்றார். அவன் போறான். அடுத்த நாள் அவன் முடி வெட்டல, அவனுடைய தந்தையோடு வருகின்றான். தந்தை ஒரு ஆலிம் என்பாங்க சோதரர்களே. தந்தையோடு பாடசாலைக்கு வருகின்றான். தந்தை வந்து அந்த அதிபரோடு கடுமையாக சாடி பேசுகின்றார். என்னுடைய பிள்ளையுடைய மேலிலே நீங்கள் எப்படி கை வைக்கலாம், என்னுடைய பிள்ளைக்கு நீங்கள் எப்படி அடிக்கலாம், அடித்தது நியாயமா இல்லையா என்பதை பேசுவதை விட, என்ன காரணத்துக்காக அடித்தார் இல்லை என்பதை பேசுவதை விட, அந்த தந்தைக்கு நீங்கள் எப்படி என்னுடைய பிள்ளையின் மீது கை வைக்கலாம் என்கின்ற விடயம்தான் உயர்ந்த இடத்திலே இருக்கின்றது. என்றால் மார்க்கத்தை மதரசாவுக்கு சென்று கற்றும் அந்த பக்குவம் நம்மிடத்திலே வரவில்லை என்றால் எப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பான சகோதரர்களே யோசித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன் இந்த செய்திகளை. அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, நீங்கள் உங்களுடைய மேய்ப்பு சம்பந்தமாக விசாரிக்கப்படுவீர்கள். நீங்கள் எதற்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்கின்றீர்களோ, எதை கண்காணிக்குமாறு இந்த உலகத்திலே ஆக்கப்பட்டிருக்கின்றீர்களோ, அந்த கண்காணிப்புடைய விடயம் தொடர்பாக நாளை மறுமையிலே நீங்கள் எல்லாம் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு பதவி தான் தந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு பதவி. ஒரு தந்தை, ஒரு குடும்பத்துடைய தலைவன் தன் குடும்பத்துக்கு பொறுப்புண்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த பொறுப்பு சம்பந்தமாக நாளை மறுமையிலே அவன் விசாரிக்கப்படுவான். நம்முடைய பிள்ளைகளை ஏனோ தானோ ஒன்று நாங்கள் பெற்றோம் என்று விட்டுவிட முடியாது. நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பு அது நம் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு விடயம். ஒரு ஆண்மகனாக இருந்தால் அவனுடைய வளர்ப்பு ஒரு விதம் இருக்க வேண்டும், ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் அதனுடைய வளர்ப்பு ஒரு விதமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் பிள்ளையை அழகான முறையிலே வளர்த்து அந்த பிள்ளைக்கு பருவ வயது அடைந்ததன் பின்னால் ஒரு பக்குவத்தை கொடுத்து ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு இடத்திலே கைபிடித்து கொடுத்தான் என்றால் ஒரு தந்தை அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லும் கேடயமாக அந்த பெண் அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அளவுக்கு பெண் பிள்ளையை பெற்று அவரை அழகான முறையிலே ஒழுக்கமாக வளர்த்து ஒரு ஒழுக்கமான ஒரு ஆண்மகனிடத்தில் நாங்கள் அதாவது எடுத்துக் கொடுப்போமாக இருந்தால், ஒப்படைப்போமாக இருந்தால் அது நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லுமா என்பார்ந்த சோதரர்களே. சாதாரண ஒரு பதவியில் அல்ல நாங்கள் இருக்கின்றோம், ஒரு மிக உயர்ந்த ஒரு பதவி தந்தை பதவி என்று சொல்வது. தந்தையாக நாங்கள் இருக்கின்றோம் என்றால் அந்த தந்தையுடைய பொறுப்பை நாங்கள் உணர வேண்டும். இன்றைக்கு தந்தைகளுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது என்றால், இரவைக்கு பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்கு வந்து தூங்கி எல்லாம் செய்ததன் பின்னால் தான் தந்தைமார்களை வீட்டுக்கு வந்து சேர்கின்றார்கள். அதிலே உழைப்போடு சம்பந்தப்பட்ட தந்தைமார்கள் இந்த சமூகத்திலே ஒரு 10% கிடையாது என்பார்ந்த சோதரர்களே. 90% தந்தைமார்கள் ஊதாரித்தனமாக ஊர் சுற்றி விட்டு வீட்டுக்கு 10 மணிக்கு வந்து சேருகின்றார்கள். ஒரு காலம் இருந்தது, வீடுகளில் எல்லாம் மகரிபுடைய பாங்கு சொல்லிவிட்டது என்று சொன்னால் அவ்வளவு பிள்ளைகளும் வீட்டுக்காக இருக்க வேண்டும். தந்தையுடைய ஓர்டராக இருக்கும் அது. தந்தை சொல்லி இருப்பார், மகரிபானோன்னு அவ்வளவு பேரும் வீட்டுக்காக இருக்க வேண்டும் என்று. மகரிப்புக்கு பின்னால் வீட்டுக்கு போவதற்கு ஒரு அச்சம் இருந்தது ஒரு காலத்திலே. ஆனால் இன்றைக்கு காலம் எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், பிள்ளைகள் வீட்டுக்கு போவதற்கு முன்னால் பெற்றார்கள் வீட்டிலே தந்தை இருந்த காலம் போய் இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்கு ஆகிவிட்டார்கள், தந்தையை காணவில்லை என்கின்ற நிலைமையிலே இன்றைக்கு வீடுகள் எல்லாம் மாறிவிட்டது என்பார்ந்த சோதரர்களே. குழந்தையுடைய வளர்ப்பிலே தந்தைக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு அண்மையிலே ஒரு தந்தை இடத்துல கேட்டேன், அவசரமாக கேட்டேன், ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்புவதற்காக வேண்டி, எத்தனையாம் ஆண்டு உங்களுடைய மகள் பிறந்தாள் என்று. அல்லாஹு அக்பர். அதை மறந்து விட்டார் தந்தை. தன்னுடைய மகள் எத்தனையாம் ஆண்டு பிறந்த, குறைஞ்சது மகளுடைய வயதை வைத்து எண்ணி பார்த்தாவது இத்தனையாம் ஆண்டு பிறந்திருக்க வேண்டும், இத்தனையாம் ஆண்டு தான் பிறந்தாள் என்று சொல்வதாவது அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது கூட தெரியாத ஒரு நிலைமையிலே ஒரு தந்தை. அது போதாததுக்கு குறைஞ்சது வருஷம் தெரியாட்டியும் பரவாயில்ல, மாதத்தையும் தீயதையுமாவது சொல்லுங்கள் என்றால் மாதமும் தீயதையும் தெரியாத அளவிலே ஒரு தந்தை இருக்கின்றார் என்பாங்க சோதரர்களே. பிள்ளை என்ன சாப்பிடும் என்று தந்தைக்கு தெரியாது, பிள்ளை இன்றைக்கு என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது என்பது தந்தைக்கு தெரியாது, பிள்ளை எப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்றது, எதை பார்த்து கொண்டிருக்கின்றது, யாரை நண்பர்களாக வைத்துக் கொண்டிருக்கின்றது, யாரோடு ஊர் சுற்றி கொண்டிருக்கின்றது, எதுவுமே தெரியாத ஒரு நிலைமையிலே இன்றைக்கு தந்தைமார்கள் ஆகியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். துர்ப்பாக்கிய நிலைமை என்ன தெரியுமா? அண்மையிலே நான் அறிந்த ஒரு ஹாஸ்டலில் இருந்து ஒரு பெண் பிள்ளை மிக தொலைவிலே இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் பஸ் ஏறி போய்விடுகின்றால், ஹோம்சிக் காரணமாக. இப்படியெல்லாம் வரலாறுகள் நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது சோதரர்களே. இன்றைக்கு நாங்கள் கேள்விப்படுகின்றோம். என்ன காரணம் என்று தேடி பார்த்தால், தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்கு கொடுத்த செல்லம்,
தாயும் தந்தையும் பிள்ளைகளை கெடுத்து வைத்திருக்கின்ற விதம், ஒரு தந்தை அந்த தந்தை என்கிற அந்த பொசிஷனில் இல்லை சகோதரர்களே. அவ்வாறான ஒரு நிலைமை மாறிவிட்டதனால் இன்றைக்கு பிள்ளைகள் ஏனோ தானோ என்று வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய வளர்ப்பு சம்பந்தமாக பெற்றார்கள் தந்தைமார்கள், அதிலும் தாய்க்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் தந்தைமாருக்கு எந்த விதமான ஒரு கரிசனையும் இல்லாத ஒரு காலத்திலே வாழ்கின்றோம். சில தந்தைமாரிடத்திலே கேட்டால் எப்படி சொல்கின்றார்கள் என்றால், அது என்னுடைய டிபார்ட்மெண்ட்டே அல்ல என்று சொல்லக்கூடிய தந்தைமார்கள் கூட இருக்கின்றார்கள். பிள்ளைக்கு என்ன நிலைமை, பிள்ளைக்கு என்ன நோய் இருக்கின்றது, பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா என்று கேட்டால் அது சம்பந்தமாக அது என்னுடைய டிபார்ட்மெண்ட்டே கிடையாது, உம்மா கிட்ட தான் கேட்டு சொல்லணும் என்று தன்னுடைய பிள்ளையுடைய சுய விவரம் கூட தெரியாத அளவுக்கு உள்ள தந்தைமார்கள் இருக்கின்றார்கள் என்றால், நம்முடைய பிள்ளைக்கு முன்னாடி இனிஷியலாக போட்டுக் கொள்வதற்கு மாத்திரம் தான் நாங்கள் தந்தை என்றால், நாங்கள் சம்பாதித்து கொண்டு வந்து வீட்டிலே கொட்டுவதற்கு மாத்திரம் தான் நாங்கள் தந்தை என்றால், இந்த தந்தை தன்மையே அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஜ்ஸி வலதுன் வாலிது, ஒரு தந்தைக்கு ஒரு மகனால் எதை கொண்டும் நிகராக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது தந்தை இடத்துல இருக்கின்றதா யோசித்து பாருங்க. ஒரு பிள்ளை இதை யோசிக்க வேண்டிய ஒரு செய்திதான் இது. ஒரு குழந்தை, ஒரு இளைஞன் தன்னுடைய தந்தையுடைய விடயத்தில் யோசிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருந்தாலும், தந்தைமாராக இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து ஒரு நாள் இதை யோசித்து பாருங்கள். ஒரு தந்தைக்கு தன்னுடைய குழந்தை எதை கொண்டும் நிகராக்க முடியாதான். அவன் ஒரு மாட மாளிகை கட்டி இந்த உலகத்தில் உள்ள சகல சொகுசுகளையும் கொடுத்து அப்படி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தன்னுடைய தந்தைக்கு கொடுத்தாலும் தன் தந்தை செய்ததற்கு அது நிகராகாது என்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய தியாகி ஒரு தந்தை என்று சொல்பவர். தியாகியாக இன்றைக்கு நாங்கள் இருக்கின்றோமா? நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற விடயத்திலே நாங்கள் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? இல்லை என்றால் வெறுமனே சம்பாதிக்கின்ற மெஷின்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்கின்றேன் என்பாத சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் வலத, குழந்தை செல்வம் என்று இருக்கின்றதே, ஒரு குழந்தை பிறப்பது என்பது இருக்கின்றதே, அந்த குழந்தை செல்வம் ஒரு தந்தையுடைய உள்ளத்திலே மஹ்ஸனத்துன், ஒரு கவலையை ஏற்படுத்துமா, கவலைப்படக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துமா. மஜ்பனத்துன், ஒரு கோழைத்தனத்தை ஏற்படுத்துமா. மஜ்ஹலத்துன், மடமையை ஏற்படுத்துமா. மஜ்ஹலத், அதாவது மப்ஹலத்துன், ஒரு பகீல்தனத்தை ஏற்படுத்தும், ஒரு கஞ்சத்தனத்தை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். என்னென்னலாம் வருமா உள்ளத்திலே? அதாவது மஹ்ஸனத்துன், உள்ளத்திலே ஒரு கவலை வரும். பிள்ளைகள் என்கின்ற ஒரு கவலை எந்த நேரத்திலும் இருக்கும். பிள்ளைகளுக்கு ஒரு காய்ச்சல் என்றால் அந்த கவலையை நம்முடைய உள்ளம் உணரும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நோய் என்றால் அந்த கவலையை உள்ளம் உணரும். நம்முடைய பிள்ளை கல்வி கற்கின்றான் இல்லை என்று சொன்னால் அந்த கவலையை உள்ளம் உணரும். என்னுடைய பிள்ளை தொழுகின்றதில்லை என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் அந்த கவலையை உணரும். அந்த கவலை உணரக்கூடிய ஒரு உள்ளம் ஒரு தந்தையுடைய உள்ளமாக இருக்குமாம். குழந்தை செல்வம் கிடைத்து விட்டது என்று சொன்னால், நாங்கள் இளைஞர்களாக இருந்த நேரத்தில், பேச்சுலர்களாக இருந்த நேரத்தில், இந்த மனைவி அந்த குடும்ப வாழ்க்கை எதுவுமே இல்லாமல் இருந்த நேரத்தில் நம்முடைய உள்ளம் ஒரு கோலாகலமாக இருந்ததே, அது போன்று கோலாகலமாக இருக்கின்ற ஒரு பதவி அல்ல தந்தை பதவி என்பது. தந்தை என்கின்ற ஒரு இடத்துக்கு நாங்கள் போய்விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளை அவர்கள் தொடர்பான ஒரு கவலையை உணர வேண்டும் என்பார் சகோதரர்களே. அவர்கள் தொழவில்லை என்றால் நம்முடைய உள்ளம் பதற வேண்டும், நாங்கள் தொழாதது போன்று. அவர்கள் நோன்பு நோக்கவில்லை என்று சொன்னால் அந்த நோன்பை விட்டு விட்டான் என்றால் நம்முடைய உள்ளம் பதற வேண்டும், நாங்கள் நோன்பை விட்டது போன்று. இந்த நிலைமை நம்முடைய உள்ளங்களிலே இருக்கின்றதா என்றால் அநேகமானவர்களுடைய உள்ளத்தில் அது கிடையாது என்பார் சகோதரர்களே. நம்முடைய பிள்ளை 7 வயது தாண்டி விட்டான், 10 வயது தாண்டி விட்டான். அந்த 7 வயது தாண்டி விட்டது என்றால் அந்த பிள்ளைக்கு தொலைப்பழக்க வேண்டியது யார் என்பார் சகோதரர்களே? தந்தை அல்லவா? இந்த இடத்துல எத்தனை தந்தைமார் உங்களுடைய பிள்ளை 7 வயது தாண்டியது என்பதால் தொலை பழக்க வேண்டும் என்கின்ற விடயத்திலே உங்களுடைய கடமைகளுடைய லிஸ்டிலே ஒரு லிஸ்டாக ஒரு விடயமாக அதை போட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடைமுறைப்படுத்துகின்றீர்கள். குறைந்தது சுபஹ் தொழுகைக்கு நம்மோடு சேர்ந்து பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு போய் நம்முடைய பிள்ளைக்கு தொலை பழக்க வேண்டும். 7 வயது ஆகிவிட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் பழக்குமாறு சொன்னார்கள், என்னுடைய டியூட்டி அது, அதை நான் சரியாக செய்ய வேண்டும் என்று அந்த டியூட்டியை எத்தனை பேர் நாங்கள் சரி செய்கின்றோம்? நம்முடைய பெண் பிள்ளைகள் வீட்டிலே இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு தொலை பழக்குகின்ற நிலைமை நம்மிடத்தில் எத்தனை பேர் இடத்துல இருக்கின்றது?
தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் நேரத்துக்கு தொழ வேண்டும் என்பதை நாங்கள் எத்தனை பேர் ஆர்டர் போடுகின்றோம் வீட்டிலே. இந்த மாதிரி எல்லாம் நிலைமை நம்மிடத்திலே கிடையாது. காலையிலே நாங்கள் வேலைக்கு போய்விட்டோம் என்றால், இரவிலே நாங்கள் வேலை முடிந்து வந்து விட்டோம் என்றால், எதையோ பெரிதாக நாங்கள் சாதித்து விட்டோம், தியாகம் செய்து விட்டோம் என்றெல்லாம் நாங்கள் நினைக்கின்றோம் என்பார்ந்த சகோதரர்களே. இதுவல்ல ஒரு தந்தை என்று சொல்லக்கூடிய பதவி என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மஜ்பனத்துன், ஒரு கோழைத்தனம் நம்முடைய உள்ளத்திலே உருவாகும். முந்தியெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரனோட பிரச்சனையில கத்திய தூக்குறதுக்கு யோசிக்க மாட்டோம், சில நேரத்தில் கம்ப தூக்குறதுக்கு யோசிக்க மாட்டோம் என்ற நிலைமையில இருப்பார்கள் சிலாக்கள். நான் தூக்குங்கள் என்று சொல்ல வரவில்லை, தூக்குவதற்கு யோசிக்காதவர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்றால் அப்படியெல்லாம் நாங்கள் தூக்க மாட்டோம். ஒரு தொழில் செய்கின்றோம் என்றால் அந்த தொழிலே நமக்கு நம்முடைய போஸ் ஏசுகின்றார் என்று சொல்லி சொன்னால் நம்முடைய உள்ளத்துக்கு கொஞ்சம் கடுகடுப்பாக இருந்தால் உடனே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுவோம் தொழிலை. ஆனால் நம்முடைய அந்த வீரம், நாங்கள் வெளிப்படுத்திய அந்த வீரத்தனம் எல்லாமே அடங்கி போகின்ற ஒரு நிலைமை நம்மிடத்தில் ஏற்படும். தந்தை என்கின்ற ஒரு பதவி நம்மிடத்தில் வந்துவிட்டது என்றால். ஆனால் இன்றைக்கு கவலையும் கிடையாது, கோழைத்தனமும் கிடையாது. அதை பற்றி கோழை ஆகுங்கள் என்று சொல்ல வரவில்லை. ஆனால் தேவையில்லாமல் ஒரு வீரத்தை வெளிப்படுத்தினோமே, அந்த வீரங்கள் எல்லாம் அடங்கி போகக்கூடிய ஒரு நிலைமை வரும். இதையெல்லாம் உணர்கின்ற நிலைமையில இன்றைக்கு 20 வயது 22 வயதுடைய தந்தைமார்கள் இருக்கின்றார்கள். 25 வயதிலே பாடசாலைக்கு பிள்ளையை சேர்க்க வருகின்றார்கள் சோதரர்களை. பாப்பாமார் 25 வயதிலே வாப்பாவார் பிள்ளையை பாடசாலைக்கு சேர்க்க வருகின்றார்கள் என்று சொல்லி சொன்னால், அவன் எத்தனை வயதிலே திருமணம் முடித்திருப்பான்? 19 20 வயதிலே அவன் முடித்த திருமணம். 19 20 வயதிலே அவன் இன்னும் ஒரு மெச்சுவர்டான ஒரு நிலைமைக்கு வராமல் அவன் திருமணம் முடித்து ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள் போய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து 5 வயதாகின்றது. அவனுக்கு 25 வயது. அவன் பிள்ளையை கொண்டு வந்து பாடசாலைக்கு சேர்க்க வருகின்றான். ஒரு பிள்ளையை பாடசாலையிலே சேர்த்து அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி அந்த பாடசாலையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அதாவது ஒழுக்கம் கூட தெரியாத ஒரு தந்தையாக அந்த தந்தைமார்கள் இருக்கின்றார்கள் என்பது அந்த சோதரர்களே. இன்றைக்கு அந்த நிலைமை மாறிவிட்டது என்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன் சோதரர்களே. அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு கவலை கிடையாது. சில பெற்றார்கள் கடுமையாக பேசுவார்கள் ஆசிரியர்களோடு. என்னுடைய பிள்ளைக்கு கல்வியை ஊட்டுகின்ற ஒரு ஆசிரியர் அல்லவா, எனக்குள்ள வீரம் வந்ததற்காக வேண்டி என்னுடைய வீரத்தை இந்த ஆசிரியரிடத்திலே காட்ட போய் என்னுடைய பிள்ளைக்கு போய் சேர வேண்டிய கல்வி பாதிக்கப்படுமே என்றெல்லாம் நினைக்காத அளவுக்கு இன்றைக்கு பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் என்றால், தந்தைமார்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தந்தை என்கின்ற பதவி தகுதி இல்லாதவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகின்றது என்பதை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன் என்பார் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஜ்ஹலத்துன், ஒரு மடமைத்தனத்தை ஏற்படுத்தும் அந்த மனிதனிடத்திலே சில நேரங்களிலே நமக்கு எவ்வளவுதான் அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்முடைய பிள்ளையுடைய நிலைமைகளை நாங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன வைப்பது என்பது நமக்கே தெரியாத ஒரு மடமைத்தனம் நம்மிடத்தில் ஏற்படுத்தும் சகோதரர்களே. இவ்வாறான ஒரு நிலைமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், தந்தையாகினார். அடுத்து மப்ஹலத்துன், ஒரு கோல், அதாவது ஒரு கஞ்சத்தனம், அதாவது நாங்கள் நினைத்த மாதிரி செலவழிக்க மாட்டோம், நாங்கள் நினைத்த மாதிரி அள்ளி இறைக்க மாட்டோம். இதை நான் சொல்லவில்லை அதாவது தர்மம் செய்கின்ற விடயத்திலே நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று. ஆனால் நாங்கள் நம்முடைய செலவென்று வருகின்ற நேரத்தில் முந்தையெல்லாம் கணக்கு பார்க்காம செலவழிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கு கணக்கு பார்த்து 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 ஒரு தந்தை செலவழிப்பார். இது தந்தை என்கின்ற பதவிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனநிலைமை ஏற்படும் என்று சொல்லி தந்த ஒரு முக்கியமான இலக்கணம் சொல்கிற ஒரு முக்கியமான செய்தி. இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்க வேண்டிய விடயம் என்னென்றால், இந்த தன்மைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே உணர்கின்ற நிலைமையில் நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய உள்ளத்திலே உணர்கின்ற நிலைமைகள் தான் நாங்கள் தந்தைமார்களாக ஆகி இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். 40 வயது நிரம்பிய 45 வயது நிரம்பிய தந்தைமார்கள் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரி இல்லாத ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பார்ந்த சகோதரர்களே. நம்முடைய பிள்ளைகளுக்கு யார் முன்மாதிரி? நாங்கள் அல்லவா முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்கின்றோம் அல்லது வேறு யாராவது முன்மாதிரியாக இருக்கின்றார்களா? நம்முடைய பிள்ளைகள் குர்ஆன் ஓதுவதற்கு காரணம் நீங்களா அல்லது மதரசாவுடைய ஹஸ்ரத்தா? நம்முடைய பிள்ளைகள் தொழுவதற்கு காரணம் நீங்களா அல்லது உங்களுடைய பிள்ளைகள் போகின்ற மதரசாவுடைய ஹஸ்ரத்தா அல்லது வேறு யாருமா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு தந்தை இருக்கின்றார். அவர் ஒரு வரலாறை சொல்லணும், உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன். ஒரு தந்தை இருக்கின்றார், அவருடைய மகன், அவருடைய பேர குழந்தை, 3 பேரும் இருக்கின்ற ஒரு சபை. 3 பேரும் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பேர குழந்தை ஒரு 1.5 வயது கூட கிடையாது. பேர குழந்தை, அந்த பேர குழந்தை தொழுகின்றான்.
தொழுகின்றான் என்று சொன்னால் தொழுவது போன்று முழுமையாக தொழவில்லை. ஒரு மழலை எப்படி தொழும்? அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டும், உடனே சுஜூதுக்கு போகும். அப்படி ஒரு மழலை தொழுவது போன்று அப்படி தொழுகின்றான் இந்த பேர குழந்தை. இதை பார்த்து கொண்டிருந்த அப்பா சிரிக்கிறார். அப்பா சிரிச்ச உடனே அவருடைய மகன் கேட்கிறார், ஏன் அப்பா சிரிக்கிறீங்க? உங்க பேரப்புள்ள வந்து தொழுகுது என்பதை நினைச்சு சிரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். அந்த நேரத்தில் அந்த அப்பா ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார். சகோதரர்களே, இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்கின்ற உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அப்பா ஒரு வார்த்தையை சொல்கின்றார், அவன் தொழுகின்றான் என்று நான் சிரிக்கவில்லை, என் மகன் தொழுகையாளி என்பதை நினைத்து நான் சிரிக்கிறேன் என்றார். என் மகன் தொழவில்லை என்றால் என் பேரப்பிள்ளை 1.5 வயதிலே தொழுதிருக்கிறது. என்னுடைய மகன் தொழுகையை கடைபிடிக்கின்ற ஒரு மகனாக இல்லாமல் இருந்திருந்தால் என்னுடைய பேர குழந்தை 1.5 வயதிலே தொழுதிருக்காது. என்னுடைய பேர குழந்தை 1.5 வயதிலே அல்லாஹ் அக்பர் என்று அழகாக தக்பீர் கட்டுகின்றான், அழகாக சுஜூதுக்கு போகின்றான். இதையெல்லாம் அவன் எங்கேயோ கண்டிருக்கிறானே, எங்கு கண்டிருக்க போகின்றான்? என் மகன் தொழுதுதான் கண்டிருப்பானே, அதனால் நான் சிரிக்கிறேன், என்னுடைய கண்ணால் கண்ணீர் வருகின்றது என்று தந்தை அழகான முறையிலே சொன்னாராம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான நிலைமை நம்முடைய வீடுகளில் இருக்கின்றதா? நாங்கள் ஓதுவதை கேட்டுத்தான் நம்முடைய பிள்ளை குர்ஆன் ஓதுகின்றதா? நாங்கள் தர்மம் கொடுப்பதை பார்த்துத்தான் நம்முடைய பிள்ளைகள் தர்மம் கொடுக்கின்றதா? என்றைக்காவது நாங்கள் தர்மம் கொடுப்பதற்கு நாங்கள் தவறுகின்ற பட்சத்திலே நம்முடைய பிள்ளைகள் தர்மத்தை ஞாபகப்படுத்திய வரலாறுகள் உண்டுமா சகோதரர்களே? நம்முடைய வீட்டிலே யோசித்து பாருங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு மிஸ்கின் வீட்டுக்கு வருகின்ற நேரத்தில் கொடுத்தனுப்புகின்றார், மகனே ஒரு தீனார் காசை அவருக்கு கொடுங்கள், ஒரு தங்க காசை கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். மகன் அதை கொண்டு போய் கொடுத்து விட்டு தந்தை இடத்திலே வந்து சொல்கின்றார், தந்தையே அல்லாஹ் தஆலா உங்களுடைய தர்மத்தை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று. தந்தைக்காக வேண்டி மகன் துஆ செய்கின்ற நிலைமையிலே தந்தை தன்னுடைய தர்மத்தை மகனுக்கு காட்டுகின்றார் என்றார். அந்த குடும்பத்திலே தர்மம் என்பது எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பது அந்த சோதரர்களை யோசித்து பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை கூட்டிக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். உடனே அவர்கள் வந்து விட்டார்கள் வீட்டுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து விட்டார்களா என்று சொல்லி போய் பார்த்து விட்டு வா மகனே என்று அனுப்பி வைத்திருந்தார்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை. அவர்கள் போய் சந்தித்து விட்டு வீட்டுக்கு வந்து உமர் ரலியல்லாஹு இடத்திலே சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முடித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டேன், நீங்கள் போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தந்தையை அனுப்பி வைக்கின்றார். சகோதரர்கள், வாங்க தந்தையே நீங்கள் நானும் தானே போனோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு. அப்படி இருக்கவில்லை. ஒரு தந்தையுடைய வளர்ப்பு இஸ்லாத்துக்கு முன்னால் கூட எந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது என்று பாருங்கள். ஒரு மூமினுக்கு இலக்கணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஈச்ச மரத்துக்குரிய உதாரணங்களை எல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அது என்ன மரம் என்று சொல்லுங்கள் என்று. இருந்த மூத்த சஹாபாக்கள் யாருக்கும் பதில் தெரியாது. அந்த பதில் தெரியாத நிலைமையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், அதுதான் பேரித்த மரம் என்று சொன்னதன் பின்னால் உமர் ரலியல்லாஹு அவர்களும் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களும் வீட்டுக்கு போகின்ற வழியிலே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், தந்தையே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உதாரணங்களை எல்லாம் சொல்கின்ற நேரத்தில் அது ஈத்த மரம் என்று எனக்கு விளங்கியது. நான் பெரியவர்கள் இருக்கின்ற சபையிலே, மூர்த்தவர்கள் இருக்கின்ற சபையிலே, பெரிய அறிஞர் பெருமக்கள் அந்த சஹாபாக்கள் இருக்கின்ற அந்த சபையிலே நான் ஒரு சிறியவன் அந்த பதிலை சொல்லிவிடக் கூடாதே என்பதற்காக நான் சொல்லவில்லை தந்தையே அப்படின்னு சொல்லிவிடுகின்றார். பாருங்கள் ஒழுக்கத்தை, எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை வளர்த்திருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட ஒரு தந்தையாக இருந்திருக்கின்றார்கள் என்று யோசித்து பாருங்கள். இப்படி தந்தைமார்கள் ஒரு காலத்தில் இருந்தார்கள் என்பார்கள் சோதரர்களே. தந்தைமாரி என்ன சொன்னார், மகனை நீ சொல்லி இருக்கலாமே, நான் அந்த இடத்துல எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விடயமாக, எனக்கு மிகவும் தகுதியான ஒரு விடயமாக நான் அதை உணர்ந்திருப்பேன், இந்த மகன் சொன்னானே என்று பூரித்து போகின்ற நிலைமை நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பார்கள் சோதரர்களே. பிள்ளை நல்ல விடயங்களை சாதித்து விட்டு நம்மிடத்தில் வந்து சொன்னால் கூட அதை முழுமையான மனசோடு ஏற்றுக்கொள்ளாமல் நம்முடைய பிசினஸோடு சேர்த்து ஒரு லைட்டா ஒரு சிரிப்பை சிரிக்கின்ற ஒரு சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பார்கள் சோதரர்களே. அதற்காக வேண்டிய பிள்ளைகளை அப்ரிசியேட் பண்ணுகின்ற, அந்த பிள்ளைகளை கொஞ்சம் பாராட்டுகின்ற நிலைமைகள் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் இல்லாமல் போய்விட்டது. இந்த நிலைமைகள் மாறி தந்தைமார்கள் தங்களுடைய தகுதியை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்திகளை சொல்லுகின்றேன் என்பார்கள் சோதரர்களே. இல்லை என்றால் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். ஒரு நபி தோழர் எழுப்பி கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே மறுமை எப்பொழுது வரும் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் தன்னுடைய உரையை முடித்து விட்டு கேட்டார்கள், அந்த கேள்வி கேட்டவர் எங்கே என்று. அந்த நபி தோழர் எழுப்பி சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் தான் அந்த கேள்வி கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அமானிதங்கள் பாழடிக்கப்படும் போது மறுமை வரும் என்பதை நீங்கள் எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடனே அந்த நபி தோழர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே அதாவது அமானிதங்கள் எப்பொழுது பாழடிக்கப்படும் என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொறுப்புகளை ஏற்பதற்கு தகுதியில்லாதவர்களிடத்திலே பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் அன்று நீ ஞாபகம் வைத்துக் கொள்ள அமானிதம் பாழடிக்கப்படும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்.
பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாதவர்களிடத்தில் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும். இளைஞனே, நீ திருமணம் முடிப்பதற்கு ஆசைப்படுவதனுடைய பொருளாதாரத்தை வைத்தாக இருக்கக்கூடாது. உனக்குன்னு ஒரு தகுதியை நீ உருவாக்கிக்கொள். அந்த தகுதியை அவசரமாகவே உருவாக்கிக்கொள். உன்னை சுற்றியுள்ள அனுபவங்களை உனக்குள்ளே எடுத்துக்கொள். ஒரு குடும்ப வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக உனக்குள்ளே ஒரு நல்ல ஐடியா இருக்க வேண்டும். ஒரு அதாவது நல்ல புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும், சாதுரியம் இருக்க வேண்டும். மனைவியோடு நடந்து கொள்கின்ற விதம் என்பது ஒரு தனி விடயம். ஒரு குழந்தையோடு நடந்து கொள்கின்ற விடயம் என்பது ஒரு தனி விடயம். இதெல்லாம் உனக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்க வேண்டும். இதையெல்லாம் கற்றுவிட்டு ஒரு திருமண வாழ்க்கைக்குள் போ. உன்னுடைய திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதற்காக இந்த இடத்திலே உங்களுக்காக இந்த செய்தியை சொல்கின்றேன். அல்லாஹ் தஆலா போதுமானவன். என்னுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கைகளையும் பாதுகாத்து, பிள்ளைகளையும் பாதுகாத்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இந்த சமூகத்திலே உயிரோடு தாயும் தந்தையும் இருக்கின்ற காலத்திலே அனாதைகள் உருவாகின்ற அந்த ட்ரெண்ட் மாறி நல்ல விதத்திலே பிள்ளைகள் வளரக்கூடிய, ஆரோக்கியமான சூழலிலே பிள்ளைகள் வளரக்கூடிய, நல்ல உள்ளத்தோடு பிள்ளைகள் வளரக்கூடிய, எந்த விதமான சண்டை சச்சரவுகளையும் பெற்றார்களிடத்திலே பார்க்காத நிலைமையிலே பிள்ளைகள் வளரக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை உங்களிடத்திலே சொன்னேன். அல்லாஹ் தஆலா போதுமானவன். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஏற்பாட்டை செய்து தருவதற்கு. அல்ஹம்துலில்லாஹ். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே 52வது அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே நமக்கு இப்படி ஒரு செய்தியை சொல்லித் தருகின்றான். வல்லதீன ஆமனு வத்தபஅத்ஹும் துர்ரியத்துஹும், அதாவது துர்ரியத்துஹும் பிஈமானா, ஈமானிலே தங்களை பின்பற்றிய சந்ததியர்கள் இருக்கின்றார்களே. யாருக்கெல்லாம் ஈமான் கொண்டவர்களில் யாரெல்லாம் அந்த ஈமானிலே தங்களை பின்பற்றிய சந்ததிகளோடு அவர்கள் இருக்கின்றார்களோ, வஅல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்துஹும், அவர்களையும் அவர்களுடைய அந்த சந்ததியினரையும் நாளை மறுமையிலே நாங்கள் சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்போம் என்கின்ற செய்தி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லித் தருகின்றார். நம்முடைய பிள்ளைகள் நம்மை பின்பற்ற வேண்டும். மார்க்கத்துடைய விடயத்திலே மார்க்கம் நிறைந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பார்ந்த சோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய மார்க்கத்துக்கு முரணான விடயங்களை நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சுட்டிக்காட்டி நம்மை திருத்துகின்ற அளவுக்கு நாங்கள் பிள்ளைகளை தயார் பண்ணி வைத்திருக்க வேண்டும். ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன். ஒரு தந்தை ஒரு பள்ளிவாசலிலிருந்து வெளியிலே வருகின்ற நேரத்திலே நான் கண்ட ஒரு சம்பவம். பள்ளிவாசலிலிருந்து வெளியிலே வருகின்ற நேரத்திலே யாராவது ஏழைகள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு தர்மம் செய்து விட்டு போவார். அந்த தந்தை சொல்லுகின்றார், இந்த செய்தியை சொல்லுகின்றார். அந்த தந்தை ஒரு நாள் பள்ளியிலிருந்து வெளியிலே வருகின்ற நேரத்தில் அவரிடத்தில் காசு இருக்கின்றது. ஆனால் அந்த காசு அவருக்கு போகின்ற வழியில் கட்டாயம் வீட்டுக்கு வாங்கி கொண்டு போக வேண்டிய ஒரு சாமான் வாங்கணும்ன்றதுக்காக அந்த காசை வச்சிருக்கிறார். அது செலவழிக்க இயலாது. அதனால் அவர் என்ன செய்கின்றார்னு சொன்னால், அவர் அந்த இடத்துல தர்மம் செய்யாமல் போகிறாரு. பிள்ளை ஞாபகப்படுத்துகின்றது, வாப்பா மிஸ்கீன்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி. பாப்பா சொல்கிறார், மகன் கையில் காசு இல்லை, பிறகு தர்மம் செய்வோம் என்று சொல்லிவிட்டு 2 பேரும் சேர்ந்து போகின்றார்கள். போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு கடையில் அவர் சாமான் வாங்க நிப்பாட்ட வேண்டும். அந்த கடையில் நிப்பாட்டி விட்டு சாமான் வாங்குறதுக்காக வேண்டி பேர்ஸை திறக்கிற நேரம் மகன் பேர்ஸை பார்த்துட்டு சொல்கிறார், பாப்பா காசு இல்லைன்னு சொன்னீங்களே, அந்த இருக்கிற காசு நீங்கள் கொடுத்திருக்கலாமே, ஏன் போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்கின்றார். மகனிடத்தில் அவர் சொல்கின்றார், கட்டாயம் வாங்கிட்டு போக வேண்டிய ஒரு சாமான் இருக்குது பாப்பா, அதனால தான் வாங்கி கொண்டு போகலை, அதை அவங்களுக்கு கொடுக்கல, நாங்கள் சாமானை வாங்குவோம் முதல்லன்னு சொல்லி சாமானை வாங்கினால் அவரிடத்தில் 100 ரூபா காசு இருந்ததாம். அந்த 100 ரூபா காசில் ஒரு 70 ரூபா தான் சாமானுக்கு செலவும். அல்லாஹ் தஆலா மிச்சம் முடித்து கொடுக்கின்றார். 30 ரூபாய் மிச்சமாகின்றது. மகனோடு சேர்ந்து ஏறிக்கொண்டு எந்த மஸ்ஜிது தவறியதோ அந்த மஸ்ஜிதுக்கு போய் அந்த ஏழைகளுக்கு மகனை கொண்டே கொடுக்க வைத்து விட்டு அவர் வந்து விட்டார். நாங்கள் தர்மம் கொடுக்கவில்லை என்றாலும் நம்முடைய பிள்ளை நம்மை தர்மம் கொடுக்க வைக்கும் என்பாத சோதனைகளே. மஸ்ஜிதிலே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று மஸ்ஜிதிலே பாங்கு சொல்லுகின்ற நேரத்திலே அந்த பாங்கொடி நமக்கு கேட்டும் டயர்டாக நாங்கள் உட்கார்ந்து இருந்தால் நம்முடைய பிள்ளை ஞாபகப்படுத்தும், வாப்பா பாங்கு சொல்லுது, வாங்க பள்ளிக்கு போவோம். இப்படி ஆரோக்கியமான ஒரு சூழல் நம்முடைய வீடுகளிலே உருவாக வேண்டும் என்றால் நாங்கள் முன்மாதிரியாக இருந்திருக்க வேண்டும் என்பார் சோதரர்கள். அந்த முன்மாதிரி தரத்தை கொடுப்பதோடு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்திலே கோடான கோடி செல்வத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் விட்டு விட்டு போனாலும் நீங்கள் போகின்ற கடைசி ஊர்வலத்தில் அந்த கோடிகளில் 1 ரூபாய் கூட உங்களுக்கு உதவி செய்யாது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அந்த கோடியோடு சேர்த்து ஒரு விடயத்தை நீங்கள் கொடுப்பீர்கள்.
அதுதான் அந்த பிள்ளையை முன்னாலே வந்து உங்களுடைய ஜனாசாவுக்கு முன்னாலே வந்து நின்று என்னுடைய தந்தைக்காக நான் தொழுவிக்கின்றேன் என்று தைரியமாக மக்களிடத்திலே சொல்லிவிட்டு அந்த தொழுகைக்காக வேண்டி நின்று அந்த தொழுகையை முழுமையாக நிறைவேற்றி தன்னுடைய தந்தைக்காக வேண்டி கண்ணீர் மல்க மனமுருகி துவா செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்காக விட்டு போக வேண்டும் என்ப அந்த சகோதரர்களே, பிள்ளைகளுடைய விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அந்த ஒரு விடயம்தான் நம்முடைய கபருக்கு வந்து சேரும் என்று. வலதும் சாலிஹும் யதுஉ பிஹா, அவருக்காக வேண்டி யதுஉ லஹு, அவருக்காக வேண்டி தன்னுடைய சாலிஹான பிள்ளைகள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அதுதான் நம்மிடத்திலே வந்து சேரும். நம்முடைய பிள்ளை கேட்கக்கூடிய முதலாவது பிரார்த்தனை என்ன? நம்மை ஜனாசாவாக தூக்கி கொண்டு வந்து மஸ்ஜிதிலே வைப்பார்களே சகோதரர்களே, அந்த நேரத்தில் நம்மை வைத்து விட்டு அவன் தொழுகை நடத்துவானே, அந்த தொழுகை நடாத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் மூன்றாவது தக்பீருக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்கள், அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸலஹு வபஸ்ஸிஹ் முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத் வனக்கிஹி மினல் ഖതാயா கமா நக்கைத ثوبல் அப்யது மினத் தனஸ் அப்தில்ஹு தாரன் கைரன் மின் தாரிஹி வஅஹ்லன் கைரன் மின் அஹ்லிஹி வஸௌஜன் கைரன் மின் زوجஹி அத்கில்ஹு ஜன்னத வஅய்துஹு மின் அஸாபில் கப்ர் வ மின் அஸாபின் நார். தன்னுடைய தந்தைக்காக வேண்டி அந்த சபையிலே உருகி பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரே ஜீவன் நம்முடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் சகோதரர்களே. வேற யாரும் நமக்காக வேண்டி அந்த பிரார்த்தனையை மனமுருகி கேட்க மாட்டார்கள். வேணுமானால் கேட்பார்கள், மனமுருகி நமக்காக வேண்டி கேட்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு ஜனாசாவிலே 40 பேர் அல்லது 100 பேர் கலந்து கொண்டு இணை வைக்காத மக்கள் கலந்து கொண்டு இந்த பிரார்த்தனையை செய்வார்களாக இருந்தால் அந்த பரிந்துரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவே மாட்டான். என்ன பரிந்துரை? அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து இவருக்கு இரக்கம் காட்டு, வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, இவருடைய பாவங்களை அலட்சியப்படுத்தி விடு யா அல்லாஹ், வஅக்ரிம் நுஸலஹு, இவரை நாங்கள் இறக்கி வைக்கின்ற இந்த இடத்தை கண்ணியம் பொருந்திய ஒரு இடமாக ஆக்கி விடு யா அல்லாஹ், வவஸ்ஸிஹ் முத்கலஹு, இவர் செல்லுகின்ற இந்த இடத்தை விசாலமான ஒரு இடமாக ஆக்கி விடு யா அல்லாஹ், வக்ஸில்ஹு, இவரை கழுவி விடு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத், நல்ல தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் இவருடைய ஆன்மாவை கழுவி விடு யா அல்லாஹ், வனக்கிஹி மினல் ഖതാயா கமா நக்கைத ثوبல் அப்யது மினத் தனஸ், ஒரு அழுக்கான ஆடையிலிருந்து ஒரு வெண்மையான ஆடை எப்படி வருமோ அது போன்று இவரை அவருடைய பாவத்திலிருந்து வெளியாக்கி விடு யா அல்லாஹ், அபதில்ஹு, இவருக்கு பகரமாக கொடுத்து விடு யா அல்லாஹ், தாரன் கைரன் மின் தாரிஹி, இந்த உலகத்திலே இருந்த வீட்டை விட ஒரு சிறந்த ஒரு வீட்டை கொடுத்து விடு யா அல்லாஹ், வஅஹ்லன் கைரன் மின் அஹ்லிஹி, இந்த உலகத்திலே இருந்த குடும்பத்தை விட ஒரு சிறந்த குடும்பத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ், வஸௌஜன் கைரன் மின் ஜௌஜிஹி, இந்த உலகத்திலே இருந்த துணையை விட ஒரு சிறந்த ஒரு துணையை கொடுத்து விடு யா அல்லாஹ், அத்கில்ஹு ஜன்னத, இவரை சொர்க்கத்துக்கு நுழைய வைத்து விடு, வஅய்துஹு மின் அஸாபில் கப்ர் வ மின் அஸாபின் நார், நரகத்துடைய வேதனையை விட்டும் கபருடைய வேதனையை விட்டும் இவரை பாதுகாத்து விடு. மனமுருகி ஒவ்வொரு இடத்திலும் யா அல்லாஹ் என்னுடைய தந்தைக்கு கொடு, தந்தைக்கு கொடு, தந்தைக்கு கொடு என்று கேட்பதற்கு இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒரே ஜீவன் நம்முடைய பிள்ளைகள் தான் சகோதரர்கள். அவர்களை அது போன்று நாங்கள் வளர்த்து இருந்தால், அவர்களுக்கு பாடம் இருந்தால், நாளை நாங்கள் மரணித்து இந்த இடத்திலே ஜனாசாவாக கொண்டு வந்து நிப்பாட்டி நம்மை வைக்கின்ற நேரத்தில் அந்த இடத்திலே கொண்டு வந்து கடத்தி வைப்பார்களே சகோதரர்களே, அந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளை ஓதுவதற்கு தயாராக இருக்கின்றான யோசித்து பாருங்கள். வயது போன பெற்றார்கள் இருப்பீர்கள், உங்கள் மகனை கூப்பிட்டு கேளுங்கள். ஒரு பயான் நிகழ்ச்சியில இதை சொன்னேன், அல்லாஹ் தஆலா அந்த தந்தைக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். உடனே ஒரு தூரமான பிரதேசத்தில் இருக்கிறார் அவர் தந்தை, அவர் இருக்கின்ற பிரதேசத்துக்கு மகனை அவசரமாக வர சொல்லி எனக்கு இந்த துஆவை நீ ஓதி காட்டு என்று சொல்கின்றார் சகோதரர்களே. மகனுக்கு ஓத தெரியாது, 2 நாள் டைம் கேட்கிறார். மகன் எப்படியாவது பாடமாக்கிட்டு வாரன் வாப்பான்னு சொல்லி அந்த செய்தியை மகனிடத்திலே சொன்னார். மனசுக்கு மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது என்பார் சகோதரர்களே. உங்களுடைய பெற்றார்கள் மரணிப்பார்கள் இன்றையோ நாளையோ அல்லாஹு அஅலம், நீங்கள் மரணிப்பீர்கள் இன்றோ நாளையோ அல்லாஹு அஅலம். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக ஓத வேண்டும், உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் ஓத வேண்டும் என்பார்கள் சகோதரர்களே. இதுதான் ஒரு சாலிகான பிள்ளை கேட்கின்ற முதல் பிரார்த்தனை. ஒரு பிள்ளை மரணித்து தந்தை மரணித்ததன் பின்னர் அந்த பிரார்த்தனை கூட நமக்கு தெரியவில்லை என்றால் சுவரா ஒரு வருஷத்துல மறந்துடுவோம் சகோதரர்களே. ஒரு வருஷத்தில் நம்முடைய பெற்றார் நமக்கு ஞாபகம் இருக்காது, நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மளும் ஞாபகம் இருக்காது சகோதரர்களே. நாங்கள் மனசிலே பதிந்து நிற்க வேண்டும் என்று சொன்ன அவன் கட்டுகின்ற தக்பீருக்கு காரணம் நாங்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அவன் ஓதுகின்ற குர்ஆனுக்கு காரணம் நாங்களாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த நிலைமை அந்த பிள்ளையுடைய மனதிலே இருக்குமாக இருந்தால் அவன் குர்ஆன் ஓதுகின்ற காலமெல்லாம் என்னுடைய தந்தைக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், ஏனென்றால் எனக்கு குர்ஆன் ஓத பழக்கியதே என்னுடைய வாப்பா தான், என்னுடைய தொழுகைக்கு காரணம் என்னுடைய வாப்பா தான், அவர் பழக்கியதைத்தான் நான் இன்றைக்கு வரைக்கும் தொழுது கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்ல வேண்டும் என்பார்கள் சகோதரர்களே. நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்வதில் அல்லாஹ் தஆலா போதுமானவர். என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமையை ஏற்படுத்துவதற்கு வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.